ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வசனங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாகத்தான். யோபு 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 25வது வசனம். யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம், சரி எல்லாரும் எனக்கு கவனிங்க, நான் பயந்த காரியம் ஏறிட்டது. யாருக்காவது நீங்க பயந்தது நேரிட்டு இருக்குதா உங்க லைஃப்ல? யாருக்காவது பயந்த காரியம், நான் பயந்தங்க, நான் பயந்த மாதிரி எனக்கு இது இப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா ஒரு நாள் பார்த்தா அது அப்படி யாருக்கா நடந்திருக்க? அப்படி நடக்கலன்னா இன்னைக்கு ஒன்று சொல்றேன், இதுக்கு மேல நீங்க பயந்தீங்கன்னா உங்க லைஃப்ல வேலுவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவர் மீண்டும் வேலுவை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது. ஆமா, ஒரு வசனத்தை இதுவரைக்கும் நீங்க கேட்டுராத கோணத்துல ஒரு ஆச்சரியமான வெளிச்சத்துல இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். இதற்கு மேல இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும், கடைசி பகுதி வாசிங்க. இந்த பாருங்க, இந்தியாவினுடைய டாப் 10 பணக்காரர்கள் அப்படின்னு போட்டு வரிசையில மேல போடுவாங்க பார்த்தீங்களா? அம்பானி, அதானி, டாடா, பிர்லா அப்படி போட்டு வரிசைப்படுத்துற மாதிரி நரகத்துக்கு, பாதாளத்துக்கு போகிற அந்த கூட்டத்தை டாப் 10 லிஸ்ட்ல போட்டு தலைப்புல யார் போட்டிருக்கு? பயங்கரமான கொலைக்காரன். அப்படியா? இல்ல, பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகர்களும், இதெல்லாம் அப்படியே நீங்க வாசிச்சுக்கீங்க ஃபுல்லா. பயம்ன்றது ஒரு பாவம் போலவே உங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, பயம் என்பது ஒரு பாவம் போலவே உங்களுக்கு தெரியாது. ஆனா பாவத்துல அக்மார்க் பாவம் எதுதான்? பயங்கரமான பாவம். பயம் என்பது பயங்கரமான ஒன்று. ஆகினாலே நீங்க ஒரு காரியத்தை குறித்து பயந்தீங்கன்னா நிச்சயமாகவே பயந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். சரி, இப்ப நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். ஒன்று 2 வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க. அல்ல கவனிங்க, எலியா பயந்துட்டான். அவன் இந்த செய்தியை கேட்ட உடனே இது வரைக்கும் லைஃப்ல பயப்படாதவன் முதல் முறை என்ன செய்யறான்? பயப்படுறான். எழுந்து எங்க ஓடுறான்? தன் பிராணனை காக்க. அந்த வார்த்தை கவனிங்க, ஒருத்தருக்கு உயிர் பயம் வந்துட்டா எப்படி இருக்கும்? தன் பிராணனை காக்க. உயிருக்கு பயந்து ஓடுறவனுக்கும் ஓட்ட பந்தயத்துல கோப்பையை வாங்க ஓடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோப்பையை வாங்க ஓடுறவனோட இவன் எப்படி ஓடுவான்? வேகமா ஓடுவான். யாருக்கு பயந்துட்டான்? ஏசபேலுக்கு பயந்துட்டான். ஏன்னா ஆகாபுடைய கண்களுக்கு முன்னதாக தான்
850 850 பேரை வெட்டி கொலை பண்றான். யார் கண்களுக்கு முன்னாடி? ஆகாபுடைய கண்களுக்கு முன்னாடி. காரணம், ஆகாப் இவன் என்ன செய்யல, இவன் ஒண்ணுமே சொல்லல. ஆகாபுக்கு இவன் ஒருபோதும் பயப்படல, ஆகாபு தான் இவனுக்கு பயப்படுறான். இவனை உட்காருறான், எழுந்திருக்கா, ரதத்தை போட்டு வேகமா ஓடி போனா என்ன செய்யறான், ஓடி போறான். காரணம், இந்த ஆகாப் ராஜா எலியாவுடைய வார்த்தைகளை கேட்டு அநேக காரியங்கள் என்ன செய்யறான். தேசத்தை சுத்திகரிக்கக்கூடிய காரியத்துல எலியா அவனுடைய ஆலோசனை அவன் என்ன செய்யறான், கேட்கிறான். அவன் சொல்றான், கூப்பிட்டுங்க, இஸ்ரவேல் மக்களையும் கூப்பிடுங்க, பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிடுங்க. ஒரு பக்கம் நான் நிக்கிறேன், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா பார்த்துருவோம். இந்த காரியத்துக்கு ஒழுங்கு பண்ணதுல யார்தான்? ஆகாப் தான் ஒழுங்கு பண்றான். தேசம் சுத்திகரிக்கப்பட்டது. ஆனா இப்ப இயேசபேல் ஆனந்து காலை கீழே போட்டு வசனத்தை கேட்கணும். இடையில எழுச்சி வெளில என்ன செய்யக்கூடாது. 1 2 வரும்போதே எல்லாத்தையும் ஓகேவா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகாப் ராஜா இந்த எலியாவை ரொம்ப நேசிக்கிறான், எலியாவுக்கு பயப்படுறான். ஆனா இயேசபேல் ரொம்ப கொடுமையானவன், பயங்கரமானவன். சொன்ன மாதிரி செய்வா. ஏன்னா பிசாசுக்கும் பேய்க்கும் ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அது யார் தான்? இயேசபேல். இந்த அம்மா சொல்லிடுச்சு, 850 என்னுடைய தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சுட்டேன், கொன்னுட்டேன். நாளைக்கு இந்நேரம் 24 hours அவளுக்கு செய்யப்பட்டது போல உனக்கு நான் செய்யாதே போனால் என் தேவர்கள் எனக்கு என்ன செய்வாங்க, செய்யட்டும்னு ஒரு வைராக்கியமா சொன்னான். இந்த வார்த்தை எலியாவுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணி, பூனைக்கு பயந்த எலி மாதிரி என்ன செய்யறான், வேகமா ஓடுறான். ஓடி ஊருக்கு வெளியில போயிட்டு ஒரு செடிக்கு கீழே படுத்துட்டு அந்த வசனத்தை வாசி பாருங்க. 4ஆவது வசனம் வாசிங்க. சாக வேண்டும் என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க, எலியாவே நீ வானத்தை அடைத்தவன் அல்லவா, எலியாவே நீ அக்கினி இறக்கியவன் அல்லவா, எலியாவே கர்த்தர் தான் தேவன் என்பதை நீ இஸ்ரவேல் ஜனத்துக்கு நிரூபித்து காண்பித்தவன் அல்லவா, எலியாவே பாகால் தீர்க்கதரிசிகளை ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்தவன் அல்லவா, எலியாவே நீ சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பியன் அல்லவா. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றான், போதும் ஆண்டவரே. இப்ப அந்த போதும் வாசிங்க. போதும் கர்த்தர், இதெல்லாம் போதும். வாசிங்க. என் ஆத்துமாவே போதும், என்னை எடுத்துக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு பயந்துப்பா பாரு. இப்படிலாம் நீ இருந்துட்டு நீ இப்படி பயப்படுறிய, இல்ல போதும் நான் ஒன்னும் நல்லா வரல, என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன செஞ்சிடுவா, என்ன போட்டு தொல்வா, என்னை எடுத்துக்குன்றான். இப்ப தேவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எடுத்துட்டாரா இல்லையா? கவனிங்க, அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எடுத்துட்டாரா இல்லையா? ஜோஷுவா கவனிக்கிறீங்களா? எலியாவுடைய ஜெபம் கேட்க போல நீங்க நினைக்கிறீங்க. அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரா இல்லையா? எடுத்துட்டார். ஏன்? எனக்கு தெரியும், நான் அந்த பூமியில எங்க இருந்தாலும் இந்த இயேசபேல் என்னை தேடி கண்டுபிடிச்சு, ஆகாப் என்னை தேடுனா, ஆனா என்னை கண்டுபிடிச்சப்ப அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த அம்மா விட்டுட்டு தேடவே தேடாது. தேடி கண்டுபிடிச்சா அதோட என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். உனக்கு நல்லா தெரியும். அதனால தயவு செஞ்சு நான் அங்க அந்த பூமியில வாழ விரும்பல ஆண்டவரே, சரி ஓகே வந்துருன்னு என்ன செஞ்சிட்டாரு, கூட்டு போயிட்டார். இப்ப இவன் பயந்தது நடக்கணுமா? நடக்குது. இந்த இயேசபேல் என்னை கொன்னுடுவான்னு இவன் பயந்தது நடக்கணுமா? நடக்க கூடாதா? சொல்லுங்க. நடக்கும். நடந்தது. வாசிச்சு பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் நடுவிட இருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 16, 17 வாசிங்க.
ம் ம் ம். இது யாரை பத்தி சொல்லப்பட்ட வசனம் சொல்லுங்க. இது யோவான் சொன்னானுங்கன்னா எலியாவா? சொல்லு, இது யோவான் சொன்னானுங்கன்னா எலியாவா? நல்லா சொல்லணும். ஒத்தையாரட்டையெல்லாம் பிடிக்கும். இது 100% கன்ஃபார்மா கேட்கிறேன். இது எலியாவா யோவான் சொன்னானுங்களா? இந்த வசனத்தை வச்சு சொல்ல முடியாது. என்ன சொல்லுது? ஆவியும் பலமும் உடையவன் தான் போட்டிருக்கு. ஆக இது எலியாவா சொல்லி நமக்கு ஒரு கேள்விக்குறி என்ன செய்து கொடுக்குது. கேள்விக்குறி இல்லாதபடிக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்ல விரும்புறேன். 17-12 வாசிங்க. மத்தேயு 17:12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று. யார சொல்றாரு? யோவான் சொல்றாரு. இன்னும் கூட நம்மால இது ஊர்ஜிதமா இயேசுவே சொல்லிட்ட பிற்பாடு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்ப மல்கியா 4வது அதிகாரம் 5-6 ஆகிய 2 வசனங்களை வாசிங்க. மல்கியா 4வது அதிகாரம் 5-6. நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்ப அப்படியே இந்த வசனத்தை கையில வச்சுட்டு லூக்கா 1வது அதிகாரம் 17 வாசிச்சு பாருங்க. கவனிங்க, இந்த 2 வசனத்தையும் நீங்க பாருங்க. இந்த 2 வசனத்தையும் இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? எலியாவுக்கு சொல்லப்பட்ட வசனம். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புன்னு சொல்லி டைரக்டான தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அதோடு அந்த புத்தகம் முடியுது. எந்த புத்தகம்? பழைய ஏற்பாடே முடியுது. அதோட பழைய ஏற்பாடு முடியுது. இப்ப அந்த எலியா தீர்க்கதரிசியோட தான் எது தொடங்கணும்? புதிய ஏற்பாடு தொடங்கணும். ஏன்னா எங்க முடியுது? நான் எலியா தீர்க்கதரிசி என்ன செய்வேன்? இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக வனாந்தரத்துல ஒரு பெரும் சத்தம் கேட்டது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். கேட்டுச்சா இல்லையா? அது யாருடைய குரல்? யோவான் சொன்னவனுடைய குரல். அவனுக்கு பேரே வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருந்தான். கர்த்தருக்கு வழி ஆயத்து பண்ணுகிறவனாய் இருந்தான். இவன் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவன் அல்ல, இவன் தான் எலியா என்பதை மல்கியா தீர்க்கதரிசி நமக்கு ஊர்ஜிதமாக சொல்லுகிறார். இப்ப இந்த எலியாவுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். மார்க்கு 6வது அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 19, 20, 21 3 வசனங்கள் வாசிங்க. கொன்று போட மனதாயிருந்தால் அறிந்து பயந்து அவரை பாதுகாத்து அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. இப்ப என்ன கவனி, எலியா என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. ஆகாபும் வந்துட்டாரு, ஏசபேலும் வந்துருச்சு. இந்த ஏரோது தான் யாரு? ஆகாப். இந்த ஏரோதியால் யாரு? ஏசபேல். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி அங்கு ஆகாப் எலியாவுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தானோ அதே விதமாக இங்கே இந்த யோவானுடைய வார்த்தைகளை கேட்டு யார் நடக்கிறா? ஏரோது நடக்கிறா. அந்த அம்மா எப்படியோ இந்த அம்மாவும் இவனை கொன்று போட வகை தேடிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் சமயம் வாய்த்தது. இப்ப 6வது அதிகாரம் 26 வாசிங்க. 6, 23, 24. உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான்.
யோவான்சனுடைய தலையை. அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சு பாருங்க. வேற வழியே இல்லாம யோவான்சனுடைய தலையை வெட்டி யார் கையில கொடுக்குறாங்க? அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அது யார்கிட்ட போய் கொடுக்குது? அவங்க அம்மாட்ட. ஜெயிச்சிட்டால? பிரியமான தேவ பிள்ளையே, நீ பயந்து பரலோகம் போனாலும் வந்து பயந்த காரியம் வாழ்க்கையில நடக்கும். நீ பயந்து பூமியில இருந்தாலும் பாதாளத்துக்கு பயம் என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். மேல இருந்து கீழே இருக்கும், கீழே இருந்து அண்டர் கிரவுண்டுக்கு இன்னும் கீழே இறக்கிடும். புரியுதா? எனக்கு பரலோகத்துக்கு போற அளவுக்கு விசுவாசம் இருக்குங்க. இன்னைக்கு வந்தாலும் நான் எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனா ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா வேற வழியே இல்லை. நீ போனாலும் இறங்கி வந்து அதை என்ன செஞ்சுதான் ஆகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல இங்க இருக்கிறவன் அதை எங்க கொண்டு போயிடும்? பயப்படுகிறவளும் அவிசுவாசிகளும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில தள்ளப்படுவார், ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க, தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். பயம்ன்றது இவ்வளவு கொடுமையான ஒண்ணுன்றதை நீங்க என்ன செஞ்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? இது நான் சொன்னது உங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சுதா? யோவான்சனுடைய காரியத்தை, எலியாவையும் யோவான்சனையும் பாருங்க. ஏதை நான் சொல்றேன்னா, நீங்க எதை விதைச்சாலும் அது என்ன செய்யும்? அதை அறுப்பீங்க. நீங்க விதைக்கிறது செத்துதான் முளைக்குது. நீங்க விதைக்கிறது செத்துதான் முளைக்குது. ஆனா முளைக்கிறதுல நீங்க விதைச்சதே வருது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய மனதை கழுவ வேண்டிய நேரம். இதயத்தை பயத்திலிருந்து அஞ்சுதலிலிருந்து நீங்கள் சுத்திகரிக்க துப்புரவாக அதை துடைத்து எரிய வேண்டிய ஒரு நேரத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஆளா நீங்க இருக்கலாம், தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக வேண்டுமானாலும் நீங்கள் நடக்கலாம். ஆனா பயம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க பக்கத்துல இருந்து தேவன் அதை என்ன செஞ்சிடும்? தேவனையே தூரப்படுத்துரும். அல்லேலூயா. பயந்து பயந்து சில காரியங்களை செய்யும்போது என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப. அதனால இந்த வசனம் எப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்க? யோபு பயந்த காரியம் தனக்கு நேரிட்டது என்று அவன் சொல்லுகிறான். எப்ப சொல்றான் தெரியுமா? அவன் எதுக்காக பயந்தான்னு 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோபு 1:5 வாசிச்சு பாருங்க. விருந்து செய்கிற அவர்களுடைய முடிகிற பொழுது, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து சொல்லி கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. யோபு செஞ்சது நல்லதா கெட்டதா? யோபு செஞ்சது நல்லதா கெட்டதா? நல்லதுன்றதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? யோபுடைய வளர்ப்பு சரிதானே? வளர்ப்பு சரிதானே? பிள்ளைகள் நல்லவர்கள் தானே? அப்படி இருக்கும்போது நீ உன் பிள்ளைகள் அவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ, போன இடத்துல பாவம் செஞ்சிருப்பாங்களோ, போன இடத்துல எதையா பார்த்திருப்பாங்களோ, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பூரண விசுவாசத்தோடு பிள்ளைகளை நம்பக்கூடிய பெற்றோர்களா நீங்க என்ன செய்ய இருங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை கொண்டு போய் பத்திரமா கொண்டு வந்துரு, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, பிள்ளைகளுக்கு கொடுத்த ஐக்கியத்திற்காக. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் 10 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள். அண்ணன் தம்பி எங்க இருந்தாலும் அங்க அக்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இது ஒண்ணு தூக்கி எறிஞ்சு அங்கிருந்து அது ஒண்ணு என்ன செய்யும்? அது பாகிஸ்தான் பார்டர் மாதிரியே தான் இருக்கும் சில இடத்துல. 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்ற தாய் ஒரு குத்து சண்டை வீரர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரி மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி அது அந்த பக்கம் என்ன செய்யும்? இப்படிலாம் நீங்க உலகத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நடுவில் பேரண்ட்ஸுங்க படக்கூடிய அந்த பாடுகள் கொடுமையான ஒன்று. ஆனா இந்த பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை இல்லைங்க.
அழகா கூடுறாங்க, அழகா ஆராதிக்கிறாங்க, அழகா பண்டிகை, அழகா ஐக்கியப்படுறாங்க, நல்ல விருந்து ஒன்னா சாப்பிடுறாங்க. யாரும் சண்டை போட்டுக்கல, யாருக்குள்ளயும் ஒரு மேல ஒருத்தருக்கு விரோதம் இல்ல, கசப்பு இல்ல. அவ்வளவு அன்பான பிள்ளைகளை பற்ற இந்த ஆள் பயப்படுறான் மனசுல. ஒருவேளை என் பிள்ளைகள், ஒருவேளை என் பிள்ளைகள், ஒருவேளை என் பிள்ளைகள் தீனால் போல போயிருப்பார்களோ, ஒருவேளை என் பிள்ளைகள் அப்சலோம் போல ஆயிருப்பாங்களோ, ஒருவேளை என் பிள்ளைகள் அம்னோன் போல இருந்திருப்பார்களோ என்று சொல்லி இவன் என்ன செய்யறான்? நான் சொன்ன ஆட்கள்லாம் நீங்க பைபிள் படிச்சிருந்தா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்படியே தன் பிள்ளைகளை பத்தி பயந்து இப்ப வருமுன் காப்போம். என்னது வருமுன் காப்போம்? பார்த்திருக்கீங்களா? இப்ப நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துடக்கூடாது என் பிள்ளைகளுக்குன்னு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரா? சர்வாங்க தகன பலி செலுத்துறானா. புரிஞ்சுங்க? நீங்க பயந்துட்டு பலி செலுத்தினா கூட ஒண்ணுக்கும் பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க பயந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். அதனால ஆண்டவரே பயத்தை என்ன விட்டு என்ன செய்யுங்க, பயத்தை வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7. இன்னொருத்தவங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கவனிங்க, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க கேட்டு என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆவியானவர் வரும்போது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். அங்கே பயம் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்யறார்? வாசிப்பார். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியினாலே, நல்ல கவனிங்க, எல்லாருடைய இருதயங்களையும் நீங்க அடி கையில ஒரு பாட்டில் மாதிரி, அப்படி கையில ஒரு கோப்பை மாதிரி கையில எடுத்து பாருங்க. அந்த கோப்பை பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பும் போது பரிசுத்த ஆவி அதுக்குள்ள எதை ஊற்றுறாராம்? அவருடைய அன்பை ஊற்றுகிறாராம். பூரண அன்பு. அதாவது அந்த இருதயமாகிய பாத்திரம் அந்த அன்பினாலே நிரம்பி வழியும் போது அங்க என்ன இருக்காதான்? அங்கு பயம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து பூரண அன்புள்ளவராக இருந்ததுனால மறுதலிக்க போகிற பேதுருவை பார்த்தவர் பயப்படல, காட்டி கொடுக்க போகிற யூதாசை பார்த்தவர் என்ன செய்யல, பயப்படல. அவங்கள நம்பிதான் பக்கத்துல படுத்திருக்கிறார், அவங்கள நம்பிதான் கூட நடந்து போறாரு. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பூரண அன்பினாலே நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நீங்கள் நம்பி போங்க. ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறது போல ஆண்டவர் உங்களை அனுப்பினாலும் அந்த ஆடுகளை ஒருபோது ஓநாய்கள் தீண்டி விட முடியாது. எழும்புவோமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள். மறைவாக இருக்கிற வரைக்கும் தேவனை தவறாக புரிந்து கொள்ளுகிறதான ஒரு மனம், ஆண்டவரே என்ன மறைவா வச்சிருந்தாலும் அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். எனக்கு பிடிக்கல, ஆகியும் இதோ நான் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஐயா, ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா. ஒரு பாட்டியை பார்த்து ஒரு குமாரனை பெறுவாய் என்பதை எலிசபெத்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திருமணமே ஆகாத ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா என்று சொல்வதை எப்படி அவளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாத பட்ட பகல்ல திரள் கூட்டம் கடற்கரையில நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது பேதுருவே உன் வலையை போடு என்ற அந்த வார்த்தை எப்படி முடியும்? உன்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாத வார்த்தைகளை நீ கடந்து போகிற மோசமான சூழ்நிலைகளுக்கு நடுவிலே தேவன் சொன்னாலும் வார்த்தைக்கு இதோ நான் அடிமை என்று சொல்லி உன்னை அர்ப்பணிப்பாயானால் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அந்த வார்த்தை மாற்றும்.
அடர்ந்த இருளை கூட பிளர்ந்த வெளிச்சத்தை போல அது மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி எல்லாம் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. 2 கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி எல்லா பயத்தையும் என்னை விட்டு போக்குங்கப்பா. இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவரே எல்லா பயத்தையும் எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க ஐயா. ஒருவேளை அது என் பிள்ளைகளை குறித்த பயமா இருக்கலாம், என் வேலையை பற்றி பயமா இருக்கலாம், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்த பயமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயமா இருக்கலாம். ஐயோ நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் கடந்து வந்ததான பாதை இவ்வளவு மோசமா இருக்கு, இனி மீதமுள்ள வாழ்க்கை எனக்கு என்னெல்லாம் இருக்கோ தெரியலையே, இதுக்கு மேல நான் எப்படி கடந்து போக முடியும், எத்தனை தூரம் பயணம் செய்யணும்னா இன்னும் எத்தனை காலம் இந்த போராட்டம் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான் கேட்டது போல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். ஆண்டவரே எல்லா பயத்துக்கான நீங்களாக்கி விடுங்கப்பா, எல்லா பயத்துக்கான நீங்களாக்கி விடுங்க தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. தேவனுடைய சித்தம் நம்ம நிறைவேற வேண்டும். இந்த வார்த்தைகளின் சத்தம் இந்த வாழ்க்கையை மாற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார். எஸ், விசாலத்துக்கு வந்திருக்கிறேன், வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறேன். என்னை பயமுறுத்தக்கூடிய கோலியாத்துகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னை பயமுறுத்தக்கூடிய அக்கினி சூளைக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னை பயமுறுத்தக்கூடிய யோர்தானுக்கோ செங்கடலுக்கோ நான் பயப்பட மாட்டேன். என்னை பயமுறுத்தக்கூடிய சிங்க கெபிகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னை பயமுறுத்தக்கூடிய கெட்சமேனேக்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, எஸ், நீங்க என் கூட இருக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு தகப்பனே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை இருக்க நான் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட்.